ஸோ வெல்கம் மாமே. ஃபைனலி ஒரு வழியா சூப்பர்மேன் மூவியை பார்த்துட்டு வந்தாச்சு. ஆக்சுவலாக இப்போ பார்த்துட்டு வரல, பார்த்து 2 நாள் ஆச்சு. ஆனால் எனக்கு இப்போ தான் வீடியோ போடுறதுக்கு டைமே கிடச்சிச்சு. ஒரு பக்கம் இந்த படத்துக்கு எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புங்க, பயங்கர ஹைப்பு. இன்னொரு பக்கம் அதுக்கு ஆப்போசிட்டா இந்த படத்தை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. பயங்கர ஹேட்டு. இப்போ கூட இந்த மூவிக்கு எக்கச்சக்கமான நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. எப்படியாவது பார்த்து பண்ணி ஜெயிச்சிடுறா மாறான்ற மாதிரி டிசிஓட முதல் படம். டிசிஓவே இந்த மூவியை நம்பி தான் இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஜேம்ஸ் கன்கான படம். ரைட்டுங்க, இந்த படம் எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேண்டாமா, இது தேருமா தேராதா? அது மட்டும் இல்லாம இந்த படம் நம்ம ஜேம்ஸ் கன்னுக்கு ஒரு ஃபேன் பாய் சம்பவமும் கூட. இந்த படத்துக்கான பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத மொத்தமா இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இந்த சூப்பர்மேன் மூவிக்கான ரிவ்யூவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சூப்பர்மேன் ஃபேன்ஸ், டிசி ஃபேன்ஸ் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதனால மார்வல் பைலடான சேனலை வச்சுட்டு டிசி கண்டென்ட்லாம் போடுறேன்னு கேட்கக்கூடாது. நம்ம எல்லா கண்டென்ட்டும் போடுவோம், எல்லாத்தையும் பற்றி பேசுவோம். மார்வல் பைலகடா. ரைட்டுங்க, எப்பயும் போல ஃபயரா வீடியோ ஆரம்பிச்சிருவோமா? ரைட்டு, பாசிட்டிவ்ஸ் பக்கம் வந்தோம்னா படத்துல எக்கச்சக்கமான பாசிட்டிவ்ஸ் இருக்கு. எடுத்ததுமே அந்த கேரக்டர்ஸ் நம்ம சூப்பர்மேனா நடிச்சு கொடுத்த தலைவன் டேவிட் காரன்ஸ்வர்த். என்ன மாதிரி நடிப்பு, எவ்வளோ தரமான ஆக்டருங்க அந்த மனுஷன். சீரியஸா சூப்பர்மேனா அவர் நடிக்க கிடையாது, உண்மையாவே வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும். அந்த எமோஷனல் எல்லாமே சூப்பர்மேனோட அந்த கோவப்படுறது, மக்களை காப்பாத்துறது, படத்துல ஒரு சீனெல்லாம் அந்த மனுஷன் முகத்திலேயே அவ்வளவு விஷயத்த கன்வே பண்ணிருப்பாரு. அதாவது நான் சொன்னா ஸ்பாயில் ஆயிரும். படத்தோட கிளைமேக்ஸ்ல நானும் ஒரு மனுஷன் தான், எனக்கும் வழியெல்லாம் இருக்கு, எனக்கும் எல்லா எமோஷன்ஸும் இருக்கு. நான் காலைல எந்திரிக்கும் போது நிறைய விஷயத்த பார்த்து பயப்படுறேன். இங்க நான் மட்டும் கிடையாது, எல்லாருமே எந்திரிக்கும் போது எதையாவது பத்தின கவலை இருக்கும், எதையாவது பார்த்து பயப்படுவாங்க. அப்புறம் தான் அதை கத்துப்பாங்கன்னு அந்த மனுஷன் சொல்றதெல்லாம் சத்தியமா வேற லெவலுங்க. அந்த ஒரு ஆக்டிங்கை பார்த்ததுமே ஓகேடா, சாட்டிஸ்ஃபைடு. அந்த மனுஷன் எப்படி சூப்பர்மேனா இருக்காரு அப்படின்றது நமக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. அந்த ஆக்டிங்கை பார்த்ததுமே சான்ஸே இல்லடா, என்னமா மனுஷன் நடிச்சு கொடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு மனுஷனா நம்ம எப்படி கோவத்துல தடுமாறுவோமோ, நிறைய விஷயத்துக்கு எமோஷனல் ஆகுமோ, இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நம்ம எல்லாரும் எதிர்க்கிறப்போ ஒரு உலகமே இவன் கெட்டவன் தான் சொல்லி நமக்கு எதிர்க்க நின்று நம்மளை எதிர்க்கும் போது நமக்கே ஒரு இடத்துல தோணிடும்ல, இவனுக்கு எல்லாரும் நம்மளை எதிர்க்கிறானுங்க, நம்ம கெட்டவன் தான் போல அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி நம்ம சூப்பர்மேனுமே இங்க தடுமாறுறாரு. மோர் லைக் ஒரு ஹியூமனைஸ்டு சூப்பர்மேனை தான் நமக்கு பிரசன்ட் பண்ண பார்த்திருக்காரு நம்ம ஜேம்ஸ் கன். அந்த ஒரு சூப்பர்மேன் கேரக்டரை பிசுறு திட்டாம கரெக்டா நம்ம ஜேம்ஸ் கன் எழுதியிருக்காரு. அதை சிறப்பா நம்ம டேவிட் காரன்ஸ்வர்த் நடிச்சு கொடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். சீரியஸா அந்த மனுஷனோட ஆக்டிங் சூப்பர்மேனா வாழ்ந்திருக்காரு. ஜேம்ஸ் கன் மூவியை பார்த்திருந்தீங்கனாலே தெரியும், மெயின் கேரக்டரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஒரு படம் நகர போறது இல்ல, சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸும் இந்த ஒரு மூவில மெயின் ரோல் பண்ணுவாங்கன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சூப்பர்மேனுக்கு அடுத்து இல்ல சூப்பர்மேனுக்கு ஒருபடி மேலன்னு கூட சொல்லாமே தப்பு இல்லைங்க. இந்த மூவில வில்லனா நடிச்ச லெக்ஸ் லூத்தர். சத்தியமா யாரா நீ மொட்டையை போட்டுக்கிட்டு இவ்வளவு கெட்ட செயலாம் பண்ற, இவ்வளவு கொடூரமா இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தோணுங்க. சூப்பர்மேன்ன்ற பேரை கேட்டாலே அவன் வெறியாகிறான். சூப்பர்மேன் என்னாலும் சரி, நடந்தாலும் சரி, சூப்பர்மேன் என்ன பண்ணாலும் சரி, சூப்பர்மேனோட பேரை கேட்டாலே கொந்தளிக்கிறான். சூப்பர்மேனை விடுங்க, எசுன ஆரம்பிக்கிற வார்த்தையை பார்த்தாலே அவனுக்கு பிடிக்கலங்க. மொரட்டு மொட்டை சரியான சைக்கோவா இருக்கான்ற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பா தோணும். ஏன்னா லெக்ஸ் லூத்தருக்கான கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படிதான் இருக்கணும். இதுக்கப்புறம் 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு லெக்ஸ் லூத்தரா யாரு பிளே பண்ணாலும் சரி, இந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்களான்னு தெரியலங்க. சரியான பெர்ஃபார்மன்ஸ். ஒரு மூவி எடுத்துக்கிட்டோம்னா வில்லன் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் இவன் எப்படி நம்ம ஹீரோ சமாளிக்க போறான், எப்படி நம்ம சூப்பர்மேன் இவனை தாக்கு பிடிக்க போறான்னு தோணும். அந்த அளவுக்கு இந்த மூவில இருக்க வில்லன் லெக்ஸ் லூத்தர் கொடூரமா நடிச்சிருக்கான். நடிப்போட அரக்கங்க. சீரியஸா அந்த சூப்பர்மேன் அடிக்கிறதுக்காகலாம் சூப்பர்மேனை ஸ்டடி பண்ணி ஒரு மூவியும் கனெக்ட் பண்ணி அடிப்பான் பாருங்க. அதுவும் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் எல்லாம் அதுலயே தெரிஞ்சிரும் இவன் எந்த அளவுக்கு சூப்பர்மேன் மேல வெறியா இருக்கான் அப்படின்னு. மனுஷன் இந்த படத்துல கிடைக்கிற கேப்ல எல்லாம் சூப்பர்மேன் அழிக்கிறதுக்கான எதனா ஒரு வேலையை பார்த்துட்டே இருக்கான். தூங்கும் போது கூட எழுதிட்டு இருப்பான் போல, சூப்பர்மேனை அழிப்பது எப்படி அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான கேரக்டருங்க இந்த லெக்ஸ் லூத்தர். நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னா ஜஸ்டிஸ் கேங்ல வரக்கூடிய மிஸ்டர் டெரிஃபிக் தாங்க. இந்த ஜஸ்டிஸ் கேங்ல இருக்கிற ஒரு உருப்படியான ஆள்னா அந்த மனுஷன் தான். அந்த மனுஷனோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பக்காவா செம்மையா பயங்கரமா அல்டிமேட்டா இருந்துச்சு. நம்ம தமிழ் சினிமால லோகேஷ் கனகராஜோட படத்தெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரோட படத்துல எல்லாம் ஐகானிக்கா எப்படி தலைமை ஒரு ரெட்ரோ சாங்க உள்ள சொறி இருப்பானோ, அதே மாதிரி ஜேம்ஸ் கனுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குங்க. அதாவது பாட்டு போட்டு எதுக்கு வரவனை போடுறது, பேக்ரவுண்ட்ல பாட்டு போட்டு ஒரு சண்டை நடக்கும். அதுக்கு நம்ம சூப்பர்மேனே கிடையாது, அப்படியே மிஸ்டர் டெரிஃபிக் கொடுத்துருக்கானுங்க. மனுஷன் ஸ்கிரீன்ல தனக்கு எதிர்க்க வர எல்லாத்தையும் தான் பெரிய புத்திசாலின்னு பெருசா பேசியெல்லாம் பில்டப் கொடுக்க கிடையாது. ஆக்சுவலா அந்த மனுஷன் அவ்வளவா பேசவே மாட்டாருங்க. அப்படியே நடிப்புல எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பாப்ல. வாட் அ மேன், வாட் அ ஃபைட்ன்ற மாதிரி லூயிஸ் லைனே வாயை பொழப்பா பாருங்க. சான்ஸே இல்லை. அதெல்லாம் அல்டிமேட்டா இருந்துச்சு. இங்கிருந்து நெக்ஸ்டா கிரீன் லேண்டனா ப்ளே பண்ண அந்த மனுஷனும் தனக்கான பெர்ஃபார்மன்ஸை செம்மையா கொடுத்துருக்காரு. அவரோட ஹேர் ஸ்டைலை கேலி பண்ணி ஒரு சில காமெடி சீன்ஸுமே மூவில இருக்கு. அதுவுமே சிரிக்கிற அளவுக்கு நல்லாவே இருந்துச்சுங்க, பக்காவா இருந்துச்சு. ஆரம்பத்துல என்னடா இவன் திமிரு பிடிச்சவனா இருக்கானே, சரியான கல்லஞ்சக்காரனா இருக்கானே அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தோணும். ஆனா ஒரு கட்டத்துல இவனும் நல்லா வந்தான்ப்பா,
நீ நல்லவையா அப்படின்ற மாதிரி கிளைமேக்ஸ்லாம் சிறப்பான செய்கையை செஞ்சிருப்பாரு. ஹாக் கேர்ளுக்கு பெருசாலாம் கேரக்டர் டெவலப்மெண்ட் கிடையாது. ஜஸ்டிஸ் கேங்ல ஒரு ஆளா வந்துட்டு போறாங்க, சில ஆக்ஷன் சீன்ஸை பண்றாங்க, அவ்வளவுதான். பெருசா அவங்களுக்கான எந்த ஒரு ரோலும் இல்லைங்க இந்த படத்துல. ஒரு பெஸ்டான கேரக்டர் சூப்பர்மேனுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சப்போர்ட்டிங் கேரக்டர். அதுவும் லாய்ஸ் லேனா சூப்பர்மேன் கிட்ட அந்த இன்டர்வியூ எடுக்கிறதெல்லாம் நம்ம ட்ரெய்லர்லயே பார்த்துருப்போம். அது இந்த மூவில பாக்குறதுக்கு பயங்கரமா இருந்துச்சு, பக்காவா இருந்துச்சு, பட்டாசா இருந்துச்சு. அந்த இன்டர்வியூ எடுக்கும்போது மைக் ஆஃப் பண்ணிட்டு கிளார்க் கென்ட்டா சூப்பர்மேன் நினைச்சு அவங்க பேசுறதும், நெக்ஸ்ட் மைக் ஆன் பண்ணிட்டு சூப்பர்மேனா இன்டர்வியூ எடுக்கிறதெல்லாம் சத்தியமா வேற லெவல்ல இருந்துச்சுங்க. அந்த இன்டர்வியூ சீன் பயங்கரமா இருந்துச்சு. அவ்வளோதாங்க இந்த மூவியோட மெயின் கேரக்டர்ஸ்னு நான் சொல்லலான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. கடைசியில தான் வந்து சேர்ந்தாரு விநாயகன்ற மாதிரி நம்ம கிரிப்டோ. நிறைய கிட்ஸுக்கு ஒரு ஃபேவரட்டான கேரக்டர் ஆயிடுவான். இல்லை நிறைய கிட்ஸ் இந்த கிரிப்டோவை பார்க்கறதுக்காக தான் அந்த சூப்பர்மேன் மூவிக்கே வந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த கிரிப்டோட கேரக்டர் செம்மையா இருந்துச்சு. பயங்கரமான அழிச்சாடியை பண்ணிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான். ஒரு செம்மையான கேரக்டருங்க கிரிப்டோ. அந்த கிரிப்டோவை விஎஃப்எக்ஸ் பண்ணானுங்களான்னு தெரியல, ஆனால் அந்த மூவியோட விஎஃப்எக்ஸ் எல்லாமே எங்கேயுமே குறை சொல்கிற மாதிரி இல்லாமல் உண்மையாகவே பக்காவா பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஸ்டோரின்னு எடுத்துக்கிட்டோன்னா பெரிய ஸ்டோரிலாம் கிடையாது, ஈஸியாகவே ப்ரெடிக்ட் பண்ணிடுவீங்க. இது கூடவே இந்த படமும் டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்காது. நீங்கள் ஒரு ஜெனரல் ஆடியன்ஸாகவே இருந்தாலும் இந்த மூவி உங்களுக்கு பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் இருக்காது, ஈஸியாகவே உங்களால் ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். ரைட்டுங்க, இந்த மூவியோட நெகட்டிவாக எனக்கு பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக பார்த்துடலாமா? நெகட்டிவாக எனக்கு ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு வந்தது இந்த மூவியோட ரன் டைம் தாங்க. வெறும் 2 மணி நேரம் தான். ஆனால் படம் ஓடும்போது 2 மணி நேரம் மாதிரியே இல்லை. படம் எங்கேயுமே நிற்காம ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிச்சு இன்னொரு பாயிண்ட்ல டக்குன்னு போய் முடிஞ்சிடும். எங்கேயுமே லேக் ஸ்லோன்லாம் எதுவுமே இருக்காது. சடன் படம் முடிஞ்சிருச்சு, இது பாசிட்டிவ் தானே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அப்படி தோணலைங்க. இனிமே எக்ஸ்ட்ரா ஸ்க்ரீன் டைம் ஆட் பண்ணி இனிமே படத்தை பெருசாக காட்டியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சொல்லப்படாத நிறைய விஷயங்கள் இன்னும் மூவியில் இருக்கோ, இன்னும் இவங்க நிறைய விஷயத்த சொல்லியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரியெல்லாம் தோணுச்சு. அந்த ரன் டைம் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி இந்த சூப்பர்மேன் மக்கள் எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறாருங்க. ஒரு சின்ன அணிலுக்கு கூட உயிர் சேதம் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. எல்லா உயிரையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. இவன் நல்லவன்டா அப்படின்ற மாதிரி நல்லது மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு நல்ல சூப்பர்மேனா காட்டியிருக்காங்க. அதெல்லாம் எந்த குறையும் நான் சொல்ல வரல. ஆனா சூப்பர்மேன் ஐயா அடுத்தவனுங்களா காப்பாற்றணும்னு நினைக்கிற, அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனா ஒன்னு நீயே இப்ப காப்பாத்திக்க போற, லெக்ஸ் லூதரை ஆஃப் பண்ணி விட்ட ஓகே, இன்னும் எத்தனை பேர் உன்னை எதிர்க்க வரப்போறானுங்கன்னு தெரியல. என்ன மாதிரி நீ சமாளிக்க போறனும் சத்தியமா ஐடியா இல்ல. இப்ப படத்துல அடி வாங்கின மாதிரி தான் நீ இன்னுமே அடுத்த வர படத்துல எல்லாம் பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்க போறியா அப்படின்ற மாதிரி தாங்க நமக்கு தோணும். ஏன்னா அந்த படத்துல ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் சூப்பர்மேன் அடி வாங்கிட்டே இருக்காரு. அதுவும் அந்த ஸ்பாயில் பண்ற மாதிரி ஆயிருமே. ரைட்டிங்க, அந்த சூப்பர்மேன் ஏன் நீ ஆரம்பத்தில் அடி வாங்கினல்ல, அதுக்கு தான் நீ திரும்பவும் அடி வாங்கிட்டு இருக்க. நீ நல்லது பண்ணணும்னு நினைக்கிற, ஆனா நீ என்ன கத்துக்கிட்ட? சூப்பர்மேனா நடிச்சதெல்லாம் ஓகே, ஆனா அந்த சூப்பர்மேனுக்கான கேரக்டர் டெவலப்மெண்ட்ங்கடா, அந்த ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் தாங்க நீங்க ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் தேடிட்டு இருப்பீங்க இந்த ஒரு சூப்பர்மேன் மூவில. அதே மாதிரி இந்த ஜேம்ஸ் கன் மூவில எமோஷனலான சீன்ஸ் எல்லாம் நமக்கு நல்லா கனெக்ட் ஆகும். மனசை உருக வச்சிட்டியே அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணும். ஆனா அந்த மாதிரியான சீன்ஸும் இந்த மூவில இருக்கு. ஆனா அதுக்கு இடையில சிரிப்பு வர வைக்கணும்னு எதையோ பண்ணி அதையும் முடிச்சு விட்டுறானுங்க. அதே மாதிரி ரியல் லைஃப் பாலிடிக்ஸை மெல்லமா அப்படியே மேலே தூவி விடுங்கடா அப்படின்ற மாதிரி இந்த மூவில பேசியிருக்காங்க. அதுவுமே தேவையில்லையோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. இந்த படத்தை முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் இந்த மூவில ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. படம் நல்லா தாண்டா இருக்கு, ஆனா ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. அந்த சூப்பர்மேன் கேரக்டர்ல ஏதோ ஒரு பிசிறு திடுது அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டே இருந்தீங்கன்னா சூப்பர்மேனுக்கான அந்த ஒரு கம்பீரம், அந்த ஒரு கான்ஃபிடன்ஸே இப்ப நம்ம பார்த்த சூப்பர்மேன் கிட்ட இல்லைன்னு தாங்க சொல்லணும். அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் இந்த ஒரு மூவில. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஹென்ரி கேவில் தான் சூப்பர்மேனா பார்த்துருப்போம். எனக்கு கேட்டீங்கன்னா 2 சூப்பர்மேனையும் கம்பேரே பண்ணக்கூடாது. அவர் வேற இவர் வேற. இந்த சூப்பர்மேன் எல்லாமே ஓகேங்க, ஆனா அந்த கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது இந்த சூப்பர்மேன் கிட்ட கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு அப்படின்றத விட ரொம்பவே கம்மியா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு கான்ஃபிடன்ஸே இல்லாத சூப்பர்மேன் கிரவுண்ட் லெவலான சூப்பர்மேனை காட்டிட்டு இந்த சூப்பர்மேன் எதுக்கு அடி வாங்குறான், இந்த ஆக்ஷன் சீனுக்கெல்லாம் பின்னாடி சூப்பர்மேன் ஒரு மிகப்பெரிய விஷயத்த பண்ணிருக்காம்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் எங்கேயுமே சொல்லல. லைட்டா அங்கங்க அதை சூப்பர்மேனே சொல்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இனிமே நிறைய விஷயங்கள் சரியா சொல்லப்படவே இல்லை. ஏதோ அங்கங்க லைட்டா மூவியை கட் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மொத்தத்தில் இந்த படம் டிசியுக்கு விதை போடுற மாதிரி டிசியோட பிகினிங்கா தான் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சில இடத்துல கிட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துட்டானுங்களோ அப்படின்ற மாதிரி தோணுங்க. என்னதான் படம் நல்லா இருக்குன்னு ஒரு முடிவுக்கு வர முடியலங்க. ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரியே இருந்துச்சு. சரி, நீங்க இந்த சூப்பர்மேன் மூவி பார்த்துட்டீங்களா? உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன கேட்டீங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம போன எனக்கு இந்த மூவி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கலர்ஃபுல்லா மூவியோட மியூசிக் எல்லாம் செம்மையா இருந்துச்சு. அதுவும் அந்த சின்ன பையன் அந்த குடிக்கம்பத்தை தூக்கி நிப்பாட்டுவான்ல, அந்த டைம்லாம் கூஸ் பம்ப்ஸ்ரா அப்படின்ற மாதிரி தியேட்டர்லயே சிலரைய செதற விட்டுருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சில சீன்ஸ் இந்த படத்துல பெஸ்ட்டாகவும் இருந்துச்சு, சில விஷயங்கள் ஒஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ரைட்டுங்க, மறக்காம இந்த வீடியோவை உங்க கேங்ல சூப்பர்மேன் மூவிக்கு போலாமா இல்ல வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்க அந்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வட்டமாமே.